إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறைவின்றி நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமலானுடைய விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக ஒட்டுமொத்த ரமலானும் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. எந்த ரஹ்மத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாரி வந்ததோ அந்த ரமலான் நம்மை விட்டு கடக்கின்றது. எந்த ரமலான் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைத்து நரகத்தின் வாசல்களை மூடிவிட்டு ரஹ்மத்தை எடுத்து கொண்டு வந்ததோ அந்த ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டது. யா அல்லாஹ், இந்த ரமலானில் நாங்கள் நோன்பு நொற்றிருக்கிறோம் எங்களால் இயன்ற அளவிற்கு, இரவு தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிறோம் எங்களால் இயன்ற அளவிற்கு. இவற்றில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய அமல்களை பூர்ணமாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று எந்த ரமலான் ஒருவருக்கு கிடைத்து அந்த ரமலான் அவருக்கு மன்னிப்பை பெற்று தரவில்லையோ, அவர் மன்னிக்கப்படவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்களே. தயவு செய்து அந்த துர்பாக்கியமுடைய ஜமாத்தில் எங்களை நீ ஆக்கிவிடாதே. இந்த ரமலான் எங்களுடைய பாவங்கள் உன்னிடத்திலே மன்னிக்கப்பட்ட ரமலானாக இருந்திருக்க வேண்டும். தயவு செய்து இதை எங்களுக்கு நீ பாக்கியம் இல்லாத ரமலானாக மாற்றிவிடாதே. எங்களுடைய பாவங்கள் நிச்சயமாக உன்னால் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். இதை நீ எங்களுக்கு நிறைவேற்றி கொடு என்ற இந்த துஆவோடு ரமலானுடைய இந்த கடைசி நேரத்தில் நாம் உன்னிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிலவற்று இருக்கின்றது. ரமலானுடைய தொடர்பயானை நான் துவங்கும் போது சில விஷயத்தை கூறினேன். இஸ்லாம் இஸ்லாம் என்று அநேக மக்கள் பேசுகின்றோம், இஸ்லாத்தினுடைய தூண்கள் என்று பேசுகின்றோம். ஆனால் அதனுடைய முகடு எது என்று நான் கேட்டிருந்தேன். இஸ்லாத்தினுடைய
தூண் தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜு, கலிமா, இவையெல்லாம் தூண்கள். இந்த தூண்களின் மீது நிற்கக்கூடிய அந்த முகடு எங்கே? அதை யார் எடுப்பது? எப்போது அதை பற்றி நாம் பேசுவது? அதை கொண்டு அமல்கள் செய்வது எங்கே? ஃபவுண்டேஷன் எங்கே? கதவுகள் எங்கே? சுவர்கள் எங்கே? அதனுடைய ஜன்னல்கள் எங்கே? என்ற எல்லா கேள்விகளையும் நான் முன்வைத்திருந்தேன். இப்படியே இதை மனதிற்குள் நீங்கள் இந்த கேள்வியை வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ரமலானுடைய தொடர்பயானுடைய உன்னிப்பான நோக்கமே பெரும்பான்மையான மக்கள் மக்கா வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். மக்கா வாழ்க்கையை கொண்டு அமல்களும் செய்கிறார்கள். மக்கா வாழ்க்கையை போன்று நாம் அமல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மதீனத்து வாழ்க்கையை பற்றி பெரும்பான்மையான மக்கள் பேசுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 வருடங்கள் என்ன செய்தார்களோ அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய நுணுக்கத்தையும் அதை பற்றிய சிந்தனைகள் பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லை. அது போன்ற வசனங்களை எடுத்து வைத்து பேசுவதும் இல்லை என்பதற்காகத்தான் கடந்த வருட ரமலானும் இந்த வருட ரமலானும் மதீனத்து வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டுகால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் கடந்த ரமலானில் 5 வருடங்களும் இந்த ரமலானில் 5 வருடங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் நாம் பேசி முடித்திருக்கிறோம். இப்போது இந்த ஒட்டுமொத்த செய்திகளையும் ரமலானுடைய டோட்டல் விஷயத்தையும் இதே போன்று இஸ்லாத்தினுடைய மேல் இருக்கக்கூடிய முகடு, கதவு, வாசல் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டு பின்பு அதே போன்று இந்த இப்போது சொல்லி இருக்கக்கூடிய மதீனத்து வாழ்க்கையையும் சேர்த்து எடுக்க வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து ஒரு சாரார் ஒரு சிலதை எடுக்கிறார்கள், இன்னும் சிலதை விட்டு விடுகின்றார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தையும் சேர்த்து எடுங்கள். இதுதான் உஸ்வத்துன் ஹசனா என்று குர்ஆன் பேசுகின்றது. நபி அவர்கள் முன்மாதிரி என்றால் ஒரு கட்டத்தில் முன்மாதிரி, இன்னொரு கட்டத்தில் முன்மாதிரி இல்லை என்று நீங்கள் விளங்கினால் இது மிகப்பெரிய ஆபத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நபி பட்டம் கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அன்று முதல் நபி அவர்கள் வஃபாத்தானது வரைக்கும் ஒட்டுமொத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகள். இந்த 3 விஷயங்களையும் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொண்டு முதலில் ஒரு ஹதீஸை சொல்கின்றேன். இந்த ஹதீஸை ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தில், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஒட்டகத்தில். இருவருடைய ஒட்டகமும் ஒன்றாக இப்படி செல்கின்றது. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நடந்தாலும் சஹாபாக்கள் நபி அவர்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அளப்பெரிய மரியாதையின் காரணமாக ஒரு ஸ்டெப் பின்னாடியே நடப்பார்கள். நபி அவர்களுக்கு ஈக்குவலாகவும் நடக்க மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். நபி அவர்களுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாலேயே நடப்பார்கள். இது சஹாபாக்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நபி அவர்களின் மீது வைத்திருந்த அதீத மரியாதை. இப்போ வாகனத்தை ஓட்டும் போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈக்குவலாக ஓட்டாமல் ஒரு ஸ்டெப் பேக்ல அப்படியே போறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் இருவர்களுடைய ஒட்டகமும் இப்படி ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய அளவிற்கு நெருக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதும் அளப்பெரிய ஒரு பிரியம். மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய மார்க்க மேதை முஆத் இப்னு ஜபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆழமான கல்வியை கற்றிருக்கிறார்கள். அவர்கள் உலமாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி சென்று கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், முஆதே, ஏதாவது என்னிடம் உங்களுக்கு கேட்க வேண்டி இருந்தால் கேளுங்கள். முஆத் இப்னு ஜபல் அமைதியா இருந்தாங்க. நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. எப்போது நபி அவர்கள் பேசினாலும் சஹாபாக்கள் மிகுந்த நிதானத்தோடு பதிலளிப்பார்கள், அல்லது அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் பேசுவதை விடவா நாம் பேசிவிடப் போகின்றோம்?
நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை விடவா மகத்தான செய்தியை நாம் சொல்லிவிடப் போகின்றோம் என்ற நிலை மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், முஆதே கேளுங்கள் என்னிடத்தில் ஏதாவது. அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குல்து யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன், அக்பிர்னி பி அமலின், ஒரு அமலை பற்றி நபியே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், யதுகுலுனி அல் ஜன்னா, சொர்க்கத்திலே அந்த அமல் என்னை நுழைவித்து விட வேண்டும், மேலும் வயுபாஇதினி மினன் நார், நரகத்திலிருந்து என்னை அந்த அமல் தூரமாக்கி விட வேண்டும். இப்படி ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள். ஷார்ட் ஃபார்ம், ஒரே அமல் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும், நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை தூரமாக ஆக்கிவிட வேண்டும். இப்படி ஒரு அமலை, இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அநேகமா அமல் என்று சொன்னாலே நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? ஒரே ஒரு செயலை புரிந்து வைத்திருக்கிறோம். இதை அமல் என்று நாம் நினைக்கிறோம். உதாரணமாக, தொழுவது ஒரு அமல், நோன்பு நோற்பது ஒரு அமல், ஜகாத் கொடுப்பது ஒரு அமல், ஹஜ் செய்வது ஒரு அமல் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அமல் என்பது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். அமல் என்பது ஒரு செயல். ஆனால் எந்த செயல் இங்கு கேட்கிறாங்க முஆத் இப்னு ஜபல்? ஒரு செயலை எனக்கு சொல்லுங்கள், அந்த செயல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குள் அனுப்பிவிட வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை தூரமாக்கி விட வேண்டும். அப்படி ஒரு செயலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் பதில் சொன்னார்கள், லகத் சஅல்து முஆத், லகத் சஅல்த அன் அஸீமின், மகத்தான ஒரு விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாய். மகத்தான விஷயம், சாதாரண விஷயத்தை நீ என்கிட்ட கேட்கல, மகத்தான ஒரு விஷயத்தை நீங்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். இப்ப நான் பதில் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கறாங்க பாருங்க. அந்த பதில், அந்த அமல், அந்த விஷயம், வைன்னஹு லயஸீரு அலாமன் யஸ்ஸரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு இதை இலகுவாக்கி விட்டானோ அவர்களுக்கு இலகுவானது. ஒரு அமலை சொல்றேன், லேசான முறையில், இலகுவான முறையில், அல்லாஹ் யாருக்கு இதை இலகுவாக்கி விட்டானோ அவர்களுக்கு இலகுவானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் முழுவதுமாக கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள். தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நம்பர் 1, அல்லாஹ்வுக்கு எதையும் எப்போதும் எங்கேயும் எந்த விஷயத்திலும் எந்த சொல்லிலும் செயலிலும் எதிலும் இணை கற்பித்து விடாது. ஷிர்க்கை நீ வைத்து விடாது. ஷிர்க் என்றால் என்ன? இப்ப நம்ம அந்த டாபிக்கு போல, அது தனி. ஒரு சிலர் ஒன்றை ஷிர்க் என்பார்கள், ஒரு சிலர் ஒன்றை ஷிர்க் இல்லை என்பார்கள், ஒரு சிலர் ஒன்று சின்ன ஷிர்க் என்பார்கள், அது தனி சாப்டர். இணை வைத்து விடாது, இணை கற்பித்து விடாது, இணைக்குள் நீ சென்று விடாது. நம்பர் 1. நம்பர் 2, துகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு. தொழுகையை தொழு அல்ல, தொழுகையை நிலைநாட்டு. இகாமத் என்பதற்கான பொருளை ஏற்கனவே ஜும்மாவில் நாம் சொல்லி இருக்கின்றோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஸல்லு என்று சொல்லாமல் ஏன் ஈகாமிஸ் ஸலா, ஏன் அகீமுஸ் ஸலா வ யுகீமூனஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ஏன் கூறினான்? தொழுகையில் என்ன இருக்கின்றது என்பதை ஒட்டுமொத்தமான விளக்கத்தோடு நாம் கொடுத்திருக்கிறோம். நினைவிருப்பவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை நிலைநாட்டு. வதுஇஸ் ஸகா, ஜகாத்தை முறைப்படி நீங்கள் கொடுத்து வாருங்கள். வதஸூமு ரமலான வதஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். ரமலானிலே கடமையான நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். பின்பு இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கல, கேள்வி எழுப்பி மறுபடியும் சொல்றாங்க. சும்ம கால, பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், நன்மையான கதவுகள் திறக்கப்படுவதற்கான விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நன்மை நன்மை தேடுறீங்கல்ல, நன்மை கிடைக்கணும், கைர் கிடைக்கணும், பரக்கத்து கிடைக்கணும். எவ்வளோ வியாபாரம் நடந்தாலும் இருக்கிற மாதிரியே தெரியல, வருது போயிடுது, தங்க மாட்டுங்குது. அப்படி இருக்கா? இதுக்கு ஒரு துவா இருக்கா? அதுக்கு ஒரு துவா இருக்கா? ஒட்டு மொத்தத்திற்கும் சேர்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை கொண்டு பதில் அளிக்கிறார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாகும். யாரேனும் இந்த உலகத்தினுடைய ஃபித்னாவில் இருந்து, பாவங்களில் இருந்து, ஹராமில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நோன்பை நோற்று உங்களுக்கு கேடயமாக்கி கொள்ளுங்கள்.
நீங்கள் நோன்பு நோற்றால் நீங்கள் இந்த பக்கம் இருப்பீர்கள். கேடயம் உங்களை பாதுகாக்கும். நோன்பென்ற கேடயம் உங்களுடைய ஃபித்னாக்கள் எல்லாம் அந்த கேடயத்திற்கு பின்னால் இருக்கும். ரமலான் ஒரு சாட்சி. ரமலான் அதற்கான சாட்சி. தொழாத எத்தனையோ பேர் ரமலானில் தொழுதார்கள். செலவு செய்யாத எத்தனையோ பேர் சதகாவை கொடுத்தார்கள், ஜகாத் கொடுத்தார்கள், இரவு தொழுகையை தொழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்காத துஆக்களை கேட்டார்கள், தௌபாவை மேற்கொண்டார்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் செய்திருப்பார்கள். இதைத்தான் நபி அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத நேரங்களிலும் நீங்கள் உங்களுடைய உலகத்தினுடைய ஃபித்னா, ஹராம், பாவம் இதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள விரும்பினால் நோன்பை கொண்டு கேடயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது அபுவாபில் ஹைர், நன்மையினுடைய கதவு என்று சொன்னார்கள். பின்பு மிக முக்கியமாக எதை நாம் மீண்டும் 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 வலியுறுத்துகின்றோமோ, சில சொந்தங்கள், சில சகோதரர்கள் இந்த பேச்சை கேட்டு என் மீது கோபப்படவும் செய்கிறார்கள், சலித்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். ஒரு எல்லை மீறி இதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்றும் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாயிண்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சதகா, நோன்பு எப்படி கேடயமோ, இரண்டாவது நீங்கள் தர்மம் செய்வது. ஜகாத் என்பதில்லை, சதகா. அபரிவிதமான சதகாவை நீங்கள் செய்வது உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும், உங்களுடைய குற்றம் குறைகளை அழித்துவிடும். சதகா. நம்பர் 3, இரவு நேரத்தில் தொழுவது என்பது அல்லாஹ்விடத்தில் நன்மையான கதவுகளுக்கு உங்களை திறந்து வைக்கும். கடமையான தொழுகை இல்லை, கடமை அல்லாத தொழுகை. இப்ப இந்த 3இல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோன்புகள், கடமையான நோன்பு கேடயம் அது வேற. ரமலான் அல்லாத நாட்களிலும் முடியுமான அளவிற்கு நீங்கள் நோன்பு பிடியுங்கள். மாதத்தில் 3 நாள், 13, 14, 15, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வேறு என்னென்ன இடையில் நோன்பு பிடிக்க முடியுமோ நோன்பு பிடிப்பது உங்களுக்கான கேடயம். உலகத்தினுடைய ஃபித்னா, ஹராம், பாவத்தில் இருந்து தப்பிப்பதற்கான மிகப்பெரிய நன்மையான வாசல் உங்களுக்கு திறந்துவிடும். அதே போன்று சதகா, ஜகாத் என்பது கடமை அல்லாத சதகாவை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய குற்றம் குறைகளை அது அழித்துக் கொண்டே இருக்கும். அதே போன்று இரவு நேரத்தில் தொழுவது, இரவு நேர தொழுகை உங்களுடைய நன்மையான காரியங்களை தெரிந்து வைத்துவிடும். நபி அவர்கள் இன்னும் முடிக்கல. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து முன்னாடி சொன்ன 3ஐயும் எல்லாவற்றையும் இணைத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா கால, பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா உக்பிருக முஆத், உங்களுக்கு நான் இன்னும் அறிவிக்கட்டுமா, இன்னும் சொல்லட்டுமா, பிரஸில் அம்ர், ஒரு காரியம், ஒரு அமல், நீங்கள் எதை பற்றி பேசி இருக்கிறீர்களோ அதற்கான முழுமையான ஒரு உருவத்தை கொடுத்து அந்த காரியத்தினுடைய தலை எது, அந்த காரியத்தின் தலை எது, உமூதிஹி, அதனுடைய தூண், தண்டு, ஸ்பைனல் கார்ட், எதன் மீது அது ஊன்றுகோலாக நிற்கின்றது அது எது, வதிர்வதி சினாமிஹி, தலைக்கு மேலாக உச்சியில் சூட்டப்படக்கூடிய கிரீடம் எது. இந்த 3ஐயும் நான் சொல்லட்டுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஸுல் அம்ர், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய காரியத்தின் தலை அல் இஸ்லாம், இஸ்லாம் தான். எதையும் நீங்கள் இஸ்லாம் இல்லாமல் இஸ்லாத்திற்கு வெளியே வைத்து யோசித்தாலோ செய்தாலோ அது தலையில்லாமல் முண்டத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். எல்லா காரியத்திற்குமான தலை இஸ்லாம். இஸ்லாத்திலிருந்து நீங்கள் யோசியுங்கள், இஸ்லாத்திலிருந்து நீங்கள் ஒன்றை புரியுங்கள். இஸ்லாத்தை வைத்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள், என்ன பேசி இருக்கிறார்கள், அதில் அவர்களுடைய என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள், எதில் வழிகாட்டவில்லை குர்ஆன், எதை வழிகாட்டவில்லை ஹதீஸ். ஒட்டுமொத்தத்தினுடைய தலை இஸ்லாம். எப்போது இதிலிருந்து நீங்கள் வெளியே செல்கிறீர்களோ, இஸ்லாம் அனுமதிக்காததை செய்கிறீர்களோ அல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னதை விடுகிறீர்களோ, இப்போது நீங்கள் முண்டத்தை போன்றவர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஓ உமூதிஹி, இதனுடைய தூண், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமும் தன்னிடத்தில் சரியாக இருக்கும் என்பதற்கான ஆதரவு அடையாளம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். தொழுகை என்பது சடங்கல்ல, தொழுகை என்பது சம்பிரதாயம் அல்ல. நான் என்னுடைய 24 மணி நேரத்திலும் ரப்பே
நீ எதை எனக்கு கட்டளையிட்டாயோ அதன் அடிப்படையில் தான் நான் வாழ்கின்றேன் என்பதற்கான ஆதார ஸ்ருதி, என்பதற்கான அடையாளம் ஒவ்வொரு நேர தொழுகையும் ஆஜராகி அல்லாஹ்விடத்தில் அட்டெண்டன்ஸ் போடுவது, கையெழுத்து போடுவதுதான் தொழுகை. இகாமத்தினுடைய விளக்கத்தில் இதை நான் கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே. நான் சரியாக இருக்கிறேன் உன்னுடைய விஷயத்தில், நீ எதை ஏவினாயோ அதை செய்கிறேன், நீ எதை தடுத்தாயோ அதில் நான் செல்வதில்லை. என்னால் இயன்ற அளவிற்கு நான் தாவா செய்கின்றேன், என்னால் இயன்ற அளவிற்கு தீமையை நான் தடுக்கின்றேன், நன்மையை ஏவுகின்றேன். ஒட்டுமொத்தத்திலும் நீ நபி அவர்களுக்கு எதை கட்டளையிட்டாயோ, நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எதை சஹாபாக்களுக்கு சொன்னார்களோ, 23 ஆண்டு கால வாழ்க்கையிலும் நபி அவர்களை என்னுடைய முன்மாதிரியாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று எவர் தெளிவாக இருக்கிறாரோ, இதை புரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேர தொழுகையினுடைய நேரத்திற்கும் வந்து நான் அப்படித்தான் இருக்கின்றேன் ரப்பே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு, சாட்சி சொல்லிவிட்டு, கையெழுத்து போட்டுவிட்டு செல்வதற்கு பேர் தொழுகை. வெறுமனே தொழுதுவிட்டு இஸ்லாத்தை விடுவதல்ல தொழுகை. இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த காரியத்திலும் நான் சரியாக இருக்கின்றேன் என்பதற்கான ஆதாரம் தொழுகை. இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த இஸ்லாம் என்ற ஒட்டுமொத்த தலையினுடைய தூண், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, இது தொழுகை என்று கூறினார்கள். இப்போ மூன்றாவது மிக முக்கியம் பாருங்க. 3 விஷயத்துல நபி அவர்கள் கொண்டுட்டு வந்து அடுக்கிட்டாங்க. வதிர்வதி சினாமிஹி, தலையினுடைய உச்சியில் சூட்டப்படக்கூடிய கிரீடம் எது? இஸ்லாம் இஸ்லாம் சொல்லி பேசுறோம். இஸ்லாத்தினுடைய முகத்தை திரும்ப திரும்ப நான் கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமான இஸ்லாத்தை வெறுமனே தலையோடு முடிக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய அழகு என்பது தலையின் மீது சூட்டப்படக்கூடிய கிரீடம். இப்போ கிரீடம் எது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வதிர்வதி சினாமிஹி அல் ஜிஹாத். எழுதி வச்சுக்கோங்க மனசுல. அல் ஜிஹாத், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, இஸ்லாத்தினுடைய தூண், அதனுடைய தலை தொழுகை. ஒட்டுமொத்தத்திலும் நான் சரியாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் தலை. அந்த தலையின் மீது இஸ்லாத்தினுடைய கிரீடம் என்று ஒன்று இருக்கிறது, அல் ஜிஹாத். ஜிஹாத் அப்படின்னு உடனே காஃபிர்கள் ஆக்கி வச்சிருக்கிற கெட்ட அர்த்தத்துக்கு போயிடாதீங்க. ஜிஹாத் என்றாலே கொலை, ஜிஹாத் என்றாலே போர். ஜிஹாத் என்பது போரையும் எடுத்துக்கொள்ளும். ஜிஹாத் என்பது அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போர் புரிவது, அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வினுடைய பாதையில் முற்போக்காக செலவு செய்வது, அல்லாஹ்வினுடைய பாதையில் தாவா செய்வது, அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய உடலை பங்களிப்பு செய்வது, அல்லாஹ்வினுடைய பாதையில் எதுவெல்லாம் ஃபீ சபீலில்லாஹோ ஒட்டுமொத்த விஷயத்திலும் தீவிரமாக ஈடுபடுவதற்கு பெயர் ஜிஹாத். தன்னுடைய உடலையும் உயிரையும் தன்னுடைய உறுப்புகளையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுப்பதற்கு பெயரும் ஜிஹாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதை தொடர்ந்து இன்னும் நபி அவர்கள் முடிக்கல. இப்போ இவ்வளவு விஷயத்திலும் ஒருவர் பெர்ஃபெக்ட் ஆயிட்டார், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஒருவர் பெர்ஃபெக்ட் ஆனதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சும்ம கால அலா உக்பிருக, முஆதே உங்களுக்கு இன்னும் நான் அறிவிக்கட்டுமா, பி மிலாக்கி ذالک குல்லிஹி, இவை ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா. கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல போற ஒன்று சரியாக இருந்தால், கரெக்டாக இருந்தால் மேலுள்ள பெர்ஃபெக்ஷன் அப்படியே இருக்கும், நிலை குலையாது, எங்கும் ஓட்டை விழாது, எங்கேயும் விரிசல் இருக்காது. அந்த கட்டடம், அந்த இஸ்லாம், அந்த கிரீடம் மிக அழகானதாக இருக்கும். சொல்ல போகும் ஒன்றில் தவறு செய்தால், பிழை செய்து விட்டால், குறை வைத்து விட்டால், மேல் கட்டி எழுப்பிய அந்த கட்டடங்கள் சொல்ல முடியாது, அது நாசமாகலாம், அதில் விரிசல் விடலாம், அதில் ஓட்டை விழலாம், அதனுடைய பவுண்டேஷன் ஆட்டம் காணலாம், திடீரென்று விழுந்து விடலாம். இப்ப என்ன சொல்றாங்க நபி அவர்கள்? இப்படி சொல்லியதற்கு பின்னால் இப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் ஈகர் ஆயிடுச்சு. குல்து, நான் கேட்டேன், பலா யா ரசூலல்லாஹ், அப்ப அதை முதல்ல சொல்லுங்க, எதை நான் சரி செய்ய வேண்டும்? மேலே சொன்ன ஒட்டுமொத்தத்தையும் சரி செய்வதற்காக எது எது? இப்போ நபி அவர்கள் வாயால பேசல, செய்கையால காட்டினாங்க. ஃபஅஹத பிலிசானிஹி, தன்னுடைய நாவை பிடித்து இப்படி காமிச்சாங்க, இதுதான் அது அப்படின்னாங்க. முடிஞ்சது, இதுதான் அது அப்படின்னு காமிச்சாங்க.
மேல் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய கோட்டையை தகர்த்தெறிவது இந்த நாவு. இவ்வளவு பெரிய கோட்டை விரிசல் விழாமல் சரியாக பாதுகாப்போடு அழகான முறையில் நம்முடைய மௌத்து வரைக்கும் இதை அப்படியே அழகாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இதே நாவுதான். இந்த நாவுதான் இதை அழகாக கட்டுப்படுத்தி வைக்கும். இந்த நாவுதான் இதை நாசப்படுத்தவும் செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பின்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த சின்ன நாவு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய அமல்களை நாசம் செய்து விடுமா? இதை சுக்குநூறாக்கி விடுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், ஆம், நாசமாக்கும். நாளை மறுமை நாளையில் எல்லோருமே நரகத்திற்கு காலால் செல்ல மாட்டார்கள், முகம் குப்புற செல்வார்கள், இழுத்து செல்லப்படுவார்கள், தரதரவென்று குப்புறப்படுத்தி இழுத்து செல்லப்படுவார்கள், மல்லாக்கப்படுத்தி இழுத்து செல்வார்கள். வானவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் அவரவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டு செல்வார்கள். அவர்கள் எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த மாதிரியான லிமிட்டேஷனில் இந்த உலகத்தில் செய்தார்களோ அதற்கு ஏற்ப அவர்களுடைய சக்ராத்தில் இருந்து துவங்கும். எங்கேயும் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான், நன்மையிலும் குறை வைக்க மாட்டான், அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலும் அல்லாஹ் தஆலா குறை வைக்க மாட்டான். நல்லா விளங்கிக்குங்க. ஒவ்வொரு மாதிரியாக இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனுடைய பொருள் என்ன? நாளை மறுமை நாளையில் பல நபர்கள் வானவர்கள் அவர்களுடைய நாவை பிடித்து இழுத்து செல்வார்கள், நரகத்தினுடைய அகல பாதாளத்தில் போடுவார்கள். பின்பு நபி அவர்கள் ஹதீஸ முடிக்காம சொல்றாங்க தொடர்ந்து, நரகத்தில் அநேக மக்கள் வானவர்களை வீசும்போது நீர் பார்ப்பாய், அவர்கள் நாவினால் கெட்டவர்களாக இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் 2616வது இலக்கத்தில் நீண்ட நெடிய ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ இந்த ஹதீஸ் ரமலானுடைய இந்த கடைசி நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சில விஷயத்தை கொண்டு இப்போது முடிக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் நம்மை விட்டு பிரிகின்றது, ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றது. இந்த உணர்வு இந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எது மாதிரியான உணர்வும் இல்லை. அவர்களுக்கு ரமலான் வந்ததும் தேவையில்லை, ரமலான் செல்வதும் தேவையில்லை, ரமலானை பற்றிய எந்த விதமான சுப செய்தியும் அவர்களுக்கு இல்லை, ரமலான் பிரியக்கூடிய எந்த கவலையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வழக்கமான மாதங்களை போன்று ரமலான். பின்பு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், சுபஹானல்லாஹ், கனத்த இதயத்தோடு நான் பதிவு செய்கின்றேன், தயவு செய்து இளைஞர்களே அல்லாஹுக்காக உங்களுடைய அந்த கேவலமான சிந்தனையில் இருந்து குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திரும்புங்கள். தயவு செய்து உங்களால் இஸ்லாம் எங்கோ நீங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. இஸ்லாத்திற்காக உங்களுடைய அந்த சுறுசுறுப்பை, உங்களுடைய வேகத்தை, உங்களுடைய விவேகத்தை, உங்களுடைய திடகாத்திரமான அந்த உடலை, கையை, காலை தீனுக்காக கொடுங்கள், அல்லாஹுக்காக கொடுங்கள். வெறுமனே 2 சக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு 27ஆம் கிழமை பாலத்திற்கு செல்கிறார்கள். எத்தனை நபர்களுடைய இடையூறுகள்! அந்த வாகனத்தினுடைய சப்தம் பரங்கிப்பேட்டை முழுக்க கேட்கின்றது. 2 சக்கர வாகனத்தின் சப்தம். வேண்டும் என்றே சப்தத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டு எத்தனை பெரியவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், எத்தனை பெரியவர்கள் ஹார்ட் பேஷண்ட், எத்தனை கை குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தது. பால் குடிக்க அழுது 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 கடைசி நேரத்தில் உறங்கிய அந்த குழந்தையை படுக்க வைத்ததற்கு பின்னால் அந்த தாய் கொஞ்சம் இளைப்பாறினால் உங்களுடைய இந்த வாகனம், 2 சக்கர வாகனத்தின் சப்தம் ரமலானுடைய இரவிலும் கூட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இரவிலும் கூட, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவிலும் கூட, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய இரவிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக எந்த நேரத்தினுடைய இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வணக்க வழிபாடுகளை கொண்டு இரவுகளை உயிர்ப்பித்தார்களோ, இதே இரவில் உங்களுடைய இது போன்ற கேவலமான செயல், நீங்கள் எப்போது இஸ்லாத்தை விட்டு தூரமாகி இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறீர்களோ, இந்த சமூகத்தினுடைய இழிவு எவ்வளவு கேவலம் தெரியுமா? எவ்வளவு கேவலம் தெரியுமா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இஸ்லாமியர்கள், இஸ்லாத்திற்கென்று ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இஸ்லாம் மற்றவர்களுக்கு சட்டமிடக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும்.
இஸ்லாம் நிர்வகிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அந்தஸ்து அவ்வளவு பெரியது, அவ்வளவு உயர்ந்தது. இஸ்லாத்தினுடைய தரஜா அப்படித்தான் நபி அவர்கள் நமக்கு காட்டினார்கள். ரோம், பாரசீகம் வரலாற்றிலே பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பாயின்மென்ட்டுக்காக காத்து கிடந்தார்கள். ஆனால் இன்று நீங்கள் செய்த இது போன்ற கேவலமான செயல்களினால் எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஜனநாயகத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உங்களை துரத்துகிறார்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள். அதை நீங்களே வெட்கமில்லாமல் காணொலியாக வெளியிடவும் செய்கிறீர்கள். எவ்வளவு கேவலம் இது, எவ்வளவு கேவலம் இது. நீங்கள் தாவா செய்ய வேண்டியவர், நீங்கள் மார்க்கத்தை அவரிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும். இது போன்ற நிலையில் இருந்து மாறி நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களாடா, நீங்கள் எல்லாம் முஸ்லிம் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவர்களாடா என்று சொல்லிக் கொண்டு காவல்துறை அவர்களுடைய வாகனத்தில் உங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால் இதைவிட இஸ்லாத்திற்கு உங்களை நீங்கள் என்ன கேவலத்தை சேர்த்து விட முடியும்? இவ்வளவு பெரிய அசிங்கத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் ரமலான் வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்னால் துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், ரமலான் வரைக்கும் எங்களை உயிரோடு வை, ரமலான் வரை எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடாதே, எங்களை எத்தச் செய். நாங்கள் ரமலானிலே அமல்கள் செய்ய வேண்டும். ரமலான் கடக்கும் போது, கடந்ததற்கு பின்னால் 6 மாதங்கள் அழுவார்கள். யா அல்லாஹ், ரமலான் சென்று விட்டதே, எப்படியெல்லாம் நாங்கள் உன்னிடத்திலே நெருக்கமானோம், இந்த ரமலான் எங்களை எப்படியெல்லாம் செதுக்கியது, எப்படியெல்லாம் எங்களை பக்குவப்படுத்தியது, அந்த ரமலான் இப்போது எங்களை விட்டு செல்கின்றதே என்ற உணர்வில் கதறி கதறி அழுவார்கள் சஹாபாக்கள். இன்று இந்த ரமலானில் அல்லாஹு தாலா நம்மை உயிரோடு வைத்திருந்தும், இந்த ரமலானில் அல்லாஹு தாலா நம்மை வாழ வைத்திருந்தும், ரமலான் அமல் செய்ய விடாமல் உங்களை பாலத்திற்கும் முட்லூருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சுற்ற வைத்திருக்கிறது. தேவையில்லாமல் வெட்டியாக, அதுவும் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்களை துரத்தி பிடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கீழ்த்தரமாக சென்றிருக்கிறீர்கள் என்றால் ரமலானுடைய மகத்துவம், ரமலானுடைய மதிப்பு, ரமலானுடைய மாண்பு, இவை ஒட்டுமொத்தத்தையும் கொச்சைப்படுத்தி நீங்கள் குப்பை தொட்டியில் தூக்கி வீசி எறிந்திருக்கிறீர்கள். இதை ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவ்வளவு மகத்தான ரமலானை உங்களுக்கு கொடுத்து, ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி, ரமலானிலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய குர்ஆனை இறக்கி, நீங்கள் நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும், நாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக ரமலானை கொடுத்து அதில் நம்மை உயிரோடு வாழவும் வைத்திருந்தால் இந்த ரமலானை மக்கள் எப்படியெல்லாம் நாசம் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ரமலானை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தின் மிகப்பெரிய வலிவர்த்தம், மிகப்பெரிய ஒரு பிரிவு, மிகப்பெரிய ஒரு விடை பெறும் தருணம் எதுவென்றால், உலகமே ஸ்தம்பித்து நின்ற அந்த நாள், மதீனா நகரமே இருண்ட அந்த நாள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அருளப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நம் கண்களுக்கு தெரிந்தது, கண்களுக்கு தெரியாதது ஒட்டுமொத்தமும் கவலைக்குள்ளான நாள். சஹாபாக்கள் நம் கண்களுக்கு தெரிந்தார்கள், ஜின்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, வானவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, மலைகள் நபி அவர்களிடத்தில் பேசி இருக்கின்றது, மரங்கள் நபி அவர்களிடத்தில் பேசி இருக்கின்றது, கல் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்தமும் நிலை குலைந்த நாள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். இதே உணர்வோடு இன்றைய தினத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ரமலான் நம்மை செதுக்கியது. நபி அவர்கள் எப்படி சஹாபாக்களை கரம் பிடித்து வழி நடத்தினார்களோ, தக்வாவையும் ஈமானையும் தவக்குலையும் மீண்டும் 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 சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே சென்றார்களோ, இதே போன்று இந்த ரமலானுடைய 30 நாட்களும் நம்மை எவ்வளவு அழகாக கொண்டு சென்றது, எவ்வளவு துல்லியமாக கடந்து சென்றது. மொபைல்களில் தேவையில்லாததை பார்க்க நம்முடைய மனம் வரவில்லை, தேவையில்லாத டிவி சேனல்களுக்கு நம்முடைய ரிமோட்கள் செல்லவில்லை, ஓரம் கட்டி வைத்தோம். சினிமா பாடல்களை கேட்கவில்லை, இசையை ரசிக்கவில்லை,
பேசும் போதெல்லாம் ஒரு அச்சம் இருந்தது. புறம் பேசி விடுவோமோ, பொய் பேசி விடுவோமோ, தவறை முழிந்து விடுவோமோ. ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறோம், சண்டைக்கு செல்லக்கூடாது, சச்சரவுக்கு போகக்கூடாது, விவாதங்கள் கூடாது என்பதையெல்லாம் ஒரு முஃமினான மனிதர்களை பற்றி நான் பேசுகின்றேன். நினைத்து நினைத்து பயந்து பயந்து நம்மை செதுக்கிக் கொண்டிருந்த இந்த ரமலான் இன்று நம்மை விட்டு பிரிகின்றது, நம்மை விட்டு கடந்து செல்கின்றது இந்த ரமலான். இப்போ இந்த ரமலான் சில கேள்விகளை நம்மிடத்தில் முன்வைக்கின்றது. எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நபி அவர்கள் வஃபாத்தாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ, அந்த நேரத்தில் அவர்களை ஆசுவாசப்படுத்திய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற வசனத்தை ஓதி காட்டி, முஹம்மத் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ரசூல் தான், அவர் சென்று விட்டால், அவர் இறந்து விட்டால், நீங்கள் உங்களுடைய பழைய குதிகால்களின் பக்கம், உங்களுடைய பழைய தீனின் பக்கம், ஐயாமுல் ஜாஹிலியாவில் நீங்கள் சென்று விடுவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்ட அதே துணியில் ரமலான் இப்போது நம்மை பார்த்து பேசுகின்றது. ரமலான் ஆகிய நான் என்னால் இயன்ற அளவிற்கு உங்களை நான் பக்குவப்படுத்தினேன், என்னால் இயன்ற அளவிற்கு உங்களிலே தக்வாவை ஊட்டினேன், என்னால் இயன்ற அளவிற்கு ஃபித்னாவில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் உங்களுக்கு கேடயமாக நான் நின்றேன். இப்போது நான் செல்கின்றேன், நான் சென்றதற்கு பின்னால் நீங்கள் மீண்டும் அதே தொழுகையாளி இல்லாத நிலைக்கு சென்று விடுவீர்களா? அதே பாவம் செய்யக்கூடிய நிலைக்கு சென்று விடுவீர்களா? அதே டிவி சேனல் பாடல்கள், மொபைல்களிலே தேவையில்லாத பொழுதுபோக்குகள் சென்று விடுவீர்களா? ரமலான் கேட்கின்றது நம்மை பார்த்து. மீண்டும் இந்த பள்ளிவாசல்கள் காலியாகி விடுமா? எங்கே அவர்கள் என்று தேடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமா? எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? ரமலானுக்காக நீங்கள் வந்தீர்களா, அல்லாஹுக்காக நீங்கள் வந்தீர்களா? இதைத்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்கியவர் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். அல்லாஹுக்காக ரமலானிலும் வந்தவர்கள் ரமலானை தங்களுக்கான கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு ரமலான் அல்லாத நாட்களிலும் அல்லாஹுக்காக அவர்களுடைய அமல்கள், அவர்களுடைய தக்வாக்கள், அவர்களுடைய தவக்குல், அவருடைய ஈமான், அவர்களுடைய இஹ்சான் அது தொடர்ந்து இருக்கும் இன்ஷா அல்லாஹ். யார் ரமலானுக்காக வந்தாரோ, இதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கூறினார்கள், யார் முஹம்மதை வணங்கினாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது இறந்து விட்டார். ரமலான் சென்றுவிடும், ரமலான் போய்விடும். ஆனால் ரமலான் இந்த கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கின்றது. இப்போது உலகத்தினுடைய வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு விதிவிலக்கு. உலகத்தில் உடல் என்று ஒன்று இருக்கின்றது, உயிர் என்று ஒன்று இருக்கின்றது. இதற் பற்றி மிக தெளிவான பல கூற்றுகளை நாம் கொடுத்திருக்கின்றோம். உடல், உயிர். உயிர் மேலிருந்து வந்தது, உடல் மண்ணிலிருந்து உண்டானது. இவை இரண்டையும் சேர்த்து அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கின்றான். மீண்டும் நேரம் காலம் வரும்போது மேலிருந்து வந்த உயிர் மேலே சென்றுவிடும், உடல் மண்ணோடு மண்ணாக முக்கி போய்விடும். இது புரிகின்றதா? இப்போ இதனுடைய விதிவிலக்கு, எல்லாவற்றினுடைய நேரம் முடியும் போதும் உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்லும். இதிலிருந்து மிகப்பெரிய வித்தியாசம் ரமலான். ரமலான் எப்படி என்றால் உடலை கொண்டு சென்றது, உயிரை நம்மிடத்தில் விட்டு சென்றது. இது ரமலானுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹு தஆலா நம் மீது அருள் புரிந்திருக்கிறான் என்பதனுடைய மிக தெளிவான விஷயம். ரமலான் எதற்கான உயிர், ரமலான் என்ற உடல் எந்த உயிரை வைத்துக் கொண்டு வந்ததோ, இதைத்தான் ரமலானுடைய 5 வாரங்களுக்கு முன்னால் நான் தலைப்பிட்டேன். உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும். ரமலானுடைய உயிர் குர்ஆன். ரமலான் இப்போது உடலை பிரித்துக் கொண்டது. நான் உயிரை உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன், என் உயிரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது. இது அல்லாஹ்வினுடைய வாக்கியம், அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வந்தது. இதுதான் என்னிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ரமலான் சொல்லுது, இந்த குர்ஆன் எனக்குள் வந்ததினால் தான் நீங்கள் நோன்பு நோற்றீர்கள், நான் சிறப்பானவனாக மாறினேன். என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள், என்னிடத்திலே லைலத்துல் கத்ர் வந்தது. இவையெல்லாம் இந்த ரூஹ் என்னிலே உள்வாங்கியதினால், எனக்குள்ளே அல்லாஹு தஆலா நுழைத்ததினால் ரமலான் என்ற எனக்கு ஏற்பட்ட சிறப்புகள்.
இப்போது இந்த சிறப்பை, இந்த உயிரை, இந்த ரூஹை, இந்த அல்லாஹ்வினுடைய கட்டளையை, இதை நான் உங்களிடத்தில் விட்டுவிட்டு என்னுடைய உடலை மட்டும் எடுத்துச் செல்கின்றேன். இப்போதும் ரமலான் நம் மீது கருணை புரிந்திருக்கின்றது. இது அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய பரக்கத், அல்லாஹ்வினுடைய பொருத்தம். உடலை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான். அடுத்த வருடம் மீண்டும் அந்த உடல் வரும் வரைக்கும் நாம் இருப்போமா இல்லையா அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் உலகத்தை மீதம் வைத்திருந்தால் ரமலான் வரும். இன்னும் சரியான 12வது மாதமாக ரமலான் வரும். இன்னும் 12 மாதங்கள் நம்மில் யார் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. இப்போ சொர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்படும், நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும். மாரித் என்ற ஷைத்தான் விலங்கிலிருந்து அவிழ்த்து விடப்படுவான். அல்லாஹ்வினுடைய பிரத்யேகமான ரஹ்மத்தினுடைய வாசல்கள் மூடப்படும். ஆனால் நம்பிக்கை இழக்காதீர்கள். தௌபாவின் வாசல் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றது. தௌபாவினுடைய வாசல்கள் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கின்றது. ரமலானுடைய உயிர் குர்ஆன் அல்லாஹு தஆலா நமக்காக எல்லா மாதங்களுக்கும் விட்டு வைத்திருக்கின்றான். தயவு செய்து இந்த உயிரை நம்முடைய உடலுக்குள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய ரூஹுக்குள் இந்த ரூஹை எடுத்து மெர்ஜ் செய்யுங்கள். தயவு செய்து இணைத்துக் கொள்ளுங்கள். உள்ளிருக்கக்கூடிய ரூஹானியத்தை ஹலாலை மாத்திரம் உள்வாங்கக்கூடிய ரூஹாகவும், ஹராமை பார்த்தவுடனே கேட்டவுடனே அதன் பக்கமே செல்லாமல் தூரமாக்கி கொள்ளக்கூடிய ரூஹாக குர்ஆனை கொண்டு மாற்றிக்கொள்ளுங்கள். ரமலான் நம்மிடத்திலே இந்த செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது. எத்தனை நபர்கள் இன்ஷா அல்லாஹ் அமல்களிலே இருக்க போகின்றோம். நாம் வெட்கப்பட வேண்டும். ரமலான் மாத்திரம் தொழுவது அல்ல முஸ்லிமுடைய விஷயம். ரமலான் அல்லாத மாதங்களிலும், ரமலானிலும், எல்லா நாட்களிலும் அல்லாஹு தஆலா தக்வாவை மிகப்பெரிய விஷயமாக பார்க்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் எந்த தக்வாவை இந்த ரமலானில் நமக்கு மெருகேற்றினானோ அந்த தக்வாவை மிக ஆழமாக உள்ளார்ந்து எடுத்துக்கொண்டு ரமலான் நம்மை விட்டு பிரிகின்றது. ஆனால் அல்லாஹ்வினுடைய கருணையின் வாசல், அல்லாஹ்வினுடைய தௌபாவின் வாசல், அல்லாஹ் எப்போது அடியார்கள் ஓடி சென்றாலும், நடந்து சென்றாலும் அல்லாஹ் ஓடி வருகின்றான். அடியார்கள் கொஞ்சமாக நகர்ந்து சென்றால் அல்லாஹு தஆலா முழமுழமாக நம்மிடத்திலே நகர்ந்து வருகின்றான் என்ற செய்தியும் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். நம்முடைய நோன்புகளில் எந்த குற்றம் குறைகள் இருந்தாலும், நம்முடைய இரவு தொழுகைகளில், நம்முடைய சதகாக்களில் எந்த கஷ்டங்கள், பிணைப்புகள் பிணைக்கப்பட்டிருந்தாலும், சிரமங்கள் ஆகியிருந்தாலும் அல்லாஹு தஆலா அவை அத்தனையும் துடைத்து மிக தெளிவான நன்மையை, பூரணமான நன்மையை இந்த ரமலானில் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்களாக அவனுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த ஜமாத் ரமலானில் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையுமோ அந்த ஜமாத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 3 விஷயங்கள். யாரெல்லாம் ஃபித்ராவை இன்னும் கொடுக்கவில்லையோ தயவு செய்து கணக்கு பார்த்து சரியான நேரத்தில் அதை ஒப்படைத்து விடுங்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும். பெருநாளுக்கு பின்னால் கொடுத்தால் அது ஃபித்ரா அல்ல, அது சதகா, ஒரு தர்மத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தொழுகைக்கு முன்னால் ஃபித்ராவை தயவு செய்து கொடுத்து முடித்து விடுங்கள். 1. 2வது, அதே போன்று யாரெல்லாம் உணர்வு ரீதியாக ரமலானை பிரிய முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, முஃமினாக யா அல்லாஹ் எங்களை விட்டு ரமலான் என்ற இந்த பொக்கிஷத்தை நீ நகர்த்தி செல்கின்றாயே என்று யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கு நபி அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கும் சுப செய்திதான். அந்த உணர்விலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவர வேண்டாம். வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலும் 6 நோன்புகள் இருக்கின்றது. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவாக்கி இருக்கிறார்கள். இந்த 6 நோன்பை மிகப்பெரிய நன்மை தரும் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். ஷவ்வால் என்ற முழுமையான ஒரு மாதத்திற்குள்ளாக, முழுவதுமான ஒரு மாதத்திற்குள்ளாக 30 நாட்களில் வெறும் 6 நோன்பு, 30 நாள் இருக்கின்றது அல்லது 29 நாள் இருக்கின்றது. வெறுமனே 6 நோன்பு உங்களால் முடியும் போது தயவு செய்து அதை பிடித்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை அடைந்து கொள்ளுங்கள். 3வது விஷயம், நிர்வாகிகள் தொழுகைக்கான நேரத்தை இன்ஷா அல்லாஹ் எப்போது என்று அறிவிப்பார்கள். அது எழுதி போட்டதற்கு பின்னால் எந்த நேரம் அங்கு சொல்லப்படுகின்றதோ தயவு செய்து நேரம் தாமதிக்காமல், கடத்தாமல், வருடத்தில் ஒரு நாள் அல்லாஹுக்கான இந்த தொழுகையை தொழுகின்றோம், தயவு செய்து ஃபஜ்ரோடு எழுந்து அதற்கான நேரத்தோடு குளித்துவிட்டு அதற்கான முழுமையான தயாரிப்பிலே உண்டு பண்ணி நேரத்தோடு
பெருநாள் திடலுக்கு வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி